வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு. ரெண்டாவது டே மேட்ச் முடிஞ்சது. 2 நாளில் டெஸ்ட் முடியலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட நம்ம இந்தியா இங்கிலாண்டு ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்குது அகமதாபாத் பிச்சில். அது போக 2-3 மேட்ச் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம். பட் ரீசெண்ட் டயத்தில் இதுதான் 2 நாளில் முடிஞ்ச டெஸ்ட் மேட்ச்சு. இப்போ வர டெஸ்ட் மேட்ச் எல்லாமே 2 நாள் 3 நாளில் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டட் தான் போகுது. 5 நாள் வரைக்கும் மேட்ச்சு எதுவும் போன மாதிரி நமக்கு தெரியல. ஏதோ 1-2 நடந்துருக்குது. மற்றபடிக்கெல்லாம் 2 நாள் 3 நாளே முடிஞ்சிருது. ஒன்று மழை பெஞ்சு அந்த மாதிரி ஒரு காரணத்தினால வேணால் 5 நாள் போகலாம். மற்றபடிக்கெல்லாம் இப்போ வர டெஸ்ட் மேட்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் 3.5 நாள் 4.5 நாள் இந்த மாதிரி தான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோ செகண்ட் டெஸ்ட்டும் சேர்த்து பார்த்திங்கனாலே 4.5 நாள் தான் கணக்கு வருது. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதுவும் நேற்றுக்கெலாம் இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ கொடுமை. டெஸ்ட் மேட்ச்சுக்கே உண்டான ஒரு கொடுமை மாதிரி சொல்லிக்கலாம். பட் அதுதான் ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாப்புல ப்ரெஸ் மீட்டில். இது எனக்கு இந்த பிச்சு ஓகே தான், பட் நீங்கள் இந்தியா கண்டிஷனில் விளையாடும்போது மட்டும் தயவுசெய்து எதுவும் குறை சொல்லாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா இந்தியாவில் மட்டும் ஸ்பின் பிச்சு போட்டிருந்தாங்க, அது கிரிக்கெட் ஆளுகள் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வெளிநாட்டு நாய்களாக சொல்கிறாங்களே. இந்த நாசர் ஹுசேன், மைக்கேல் வாகன் இந்த மாதிரி பிளேயர்லாம் நிறைய பேர் செம்புதிக்கிட்டு நிற்பாங்களே. பட் இதுவும் அப்படி தானே இருக்குது. அதான் ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு, இது எனக்கு ஓகே தான். அதுமாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து விளையாடும்போது நீங்கள் அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ இங்கிலாண்டு கூட 5 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. எப்படியும் ஸ்பின் ட்ராக் தான் போட போகிறாங்க. அதில் இங்கிலாண்டை இந்த பேஸ்பால் கிரிக்கெட்டை ஒரு புழக்க தான் போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது நிறையா பேர் கொடிதிக்கிட்டு நிற்பாங்க, இந்த மாதிரி எப்படி பிச்சு போடலாம், இது ஐசிசி தப்பு பண்ணியிருக்குது, பிசிசி தப்பு பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அது இது கிடையாது. அவங்க நாட்டில் அவங்களுக்கு தகுந்தாப்புல பிச்சு ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ இதுவும் அதே தான் கணக்கு. அப்படிங்கும்போது அப்போ எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்ற டீமுக்காரங்க திறமை இருந்தால் நீ அவன் நாட்டில் போய் ஜெயிச்சுட்டு வா. இப்போ இந்தியா அங்கே ஜெயிக்கலையா, ஆஸ்திரேலியா ஜெயிக்கலையா போய், அந்த மாதிரி தான் திறமை இருக்கவும் ஜெயிக்க வேண்டியதான். அதுக்கு தகுந்ததை நீ சுழற்பந்து வீச்சாளர் உருவாக்கு, அதுக்கு விளையாடுற மாதிரி பிளேயரை ரெடி பண்ணு. இப்போ நம்ம எப்படி ஃபாஸ்ட் போலிங் க்ரோ பண்ணோம், பேட்டிங் ஓரளவுக்கு நம்ம அதர் கண்டிஷனில் விளாட்ற மாதிரி ஸ்விங்கிங் கண்டிஷனில் எப்படி ரெடி பண்ணோம், அந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ணுங்கள். அதுதான் இப்போ சொல்கிறது மெயின் காரணமே. பட் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கெல்கருக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அவர் நல்ல கிட்டத்தட்ட 12 வருஷமாக கிரிக்கெட் விளாண்டுருக்காரு நினைக்கிறேன். ஒரு T20 ஒன் டே மேட்ச் விளாண்டாருனே டவுட்டு தான். ஐபிஎல்லில் கூட அவர் விளாண்டதில்லை. மற்ற சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் நிறையா விளாண்டுருக்காங்க. அவர் பியூர் டெஸ்ட் பேட்ஸ்மேன், பட் நல்ல மனிதராட்ட தெரியுது அவர் பார்க்கும்போது. ஏன்னா கோலியே அவருக்கு நல்ல மரியாதை பண்ணாப்புல. ஜெர்சிலாம் கொடுத்தாங்க, இந்தியன் ஜெர்சி, கோலியோட ஜெர்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்காண்டி இந்தியன் டீம் பண்ணாங்க. பட் சீரீஸ் 2-1 சரி லெவலில் முடிஞ்சு போச்சு. இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முந்தினையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் மேட்சும் வச்சுருந்தாங்க. 2018, 2021 அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா. பட்டு இது ஒரு நல்ல ரிசல்ட் தான் நம்ம கேப்டவுனில். ஏன்னா கேப்டவுனில் வின் பண்ணதே கிடையாது. 6 மேட்ச்சில் 2 ட்ரா 4 தோற்றுருக்குறோம். எந்த ஒரு ஏசியன் கண்ட்ரியுமே இந்த கேப்டவுன் கிரவுண்டில் வின் பண்ணதே கிடையாது. நம்ம வின் பண்ணியிருக்கிறோம். இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நம்ம செகண்ட் பேட்டிங் அவங்க மார்க்கை மட்டும் அந்த 73 ரனில் கேட்ச் ராகுல் பிடிச்சிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 40 ரன் தான் லீடே வந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நம்ம வாஸ்தவமாக போயிருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் கிரிக்கெட்டில் நடக்கிறது தான். பட் என்னை பொறுத்தளவுக்கு ராகுல் நல்லா ஒரு கீப்பிங் பண்ணார் இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்தளவுக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீப்பிங்கில் இருந்தாலுமே அவர் ஒன் டே T20லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லாவே இந்த மாதிரி இந்த பவுன்ஸ் ஆகிற கண்டிஷனில் லோ பவுன்ஸு இந்த மாதிரி ஆகிற கண்டிஷனில் நல்லாவே கீப்பிங் பண்ணியிருக்காரு. உண்மையில் அவளை ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயந்தான். அந்த ஒரு கேட்ச் மட்டும்தான், மற்றபடிக்கு எல்லாம் ஓகே. பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங்கில் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஜெய்ஸ்வால் ஒரு குரூஷியல் நாக் விளாண்டார் செகண்ட் இன்னிங்ஸில். போய் அடி அந்த மாதிரி தான் டீம் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் கரெக்டாக பண்ணார். பட் இந்த கண்டிஷனில் எவ்வளோ தான் அதிரடியாக விளாண்டாலுமே செட் ஆகாது நம்மளுக்கு. மார்க்கம் அவன் நேரம் நின்று விளையாண்டு அந்த பிரதேஷ் கிருஷ்ணா ஓவரில் 20 ரன் அடித்தாப்புல கிட்டத்தட்ட. அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு. பட் திறமையான பவுலர்கள் போட்டிருந்தாங்க. பும்ரா ஓவரில் கூட கொஞ்சம் திறமையாக தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் ஒரு குரூஷியல் லாக்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா கொஞ்சம் நல்லா விளாண்டார். கோலிக்கு அது லக்கில்னு சொல்லலாம். எனக்கு கேட்டாலும் எனக்கு பார்க்கும்போது அவுட் இல்லை மாதிரி தெரிஞ்சுது. பட் எங்கேயோ உராசிட்டு போயிருக்கு. சுப்மன் கில்லுக்கெல்லாம் அது பால் உருண்டு தான் வந்துச்சு. அவர் எப்படி பேட்டை வச்சு தடுப்பாருன்னு தெரியல. சுப்மன் கில் அந்த மாதிரி ரொம்ப லோ கிப்பாக வந்துச்சு பால்.
மொத்தம் இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கே ஒரு அருகதை இல்லாத பிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ ஒரு மோசமான பிச்சை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்களே. அது சவுத் ஆப்பிரிக்கா தலையிலே அவங்களே மணாலி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது இப்போ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து நம்ம சிராஜ் கொடுத்துருக்காங்க. மேன் ஆஃப் தி சீரீஸ் வந்து பும்ராவுக்கும் டீன் எல்கருக்கும் கொடுத்துருக்காங்க. பும்ரா இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். இப்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 விக்கெட்டு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு நண்பர்களே. அதனால் அவருக்கும் டீன் எல்கருக்கும் அந்த டீன் எல்கர் ஃபஸ்ட்டு ஒரு 185 ரன் அடித்தார். அதுக்கு அவருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்திய டீமை பொறுத்தளவுக்கு விராட் கோலி தான் அதிக ரன் அடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் வருவாப்புன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து ஒரு இன்னிங்ஸில் கூட கரெக்டாகவே இல்லை, ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் கூட. பட் இருந்தாலும் அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இந்த மாதிரி கண்டிஷனில் விளையாடுறதுக்கு. அவர் வந்து இந்த ஷார்ட் பால் வீக்னஸை வந்து இன்னமும் வந்து கரெக்டாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவர் ரெடியாகி வர்றது ரொம்ப நல்லது. இந்தியன் கண்டிஷனில் விட்டுருங்க, இந்தியன் கண்டிஷனில் பால் எழும்பாது, அதில் தப்பிச்சு ரன் அடிச்சிருவார். பட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி வெஸ்ட் இண்டீஸு இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவர் விளையாட வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஷார்ட் பால் வீக்னஸ்லாம் ரெடி பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு கேட்டால் அடுத்து இங்கிலாந்து இந்தியா சீரீஸில் கூட வந்து புஜாரா ரஹானேக்கு ஒரு வாய்ப்பு தரலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ அங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா விளாண்டுருவாங்க இந்தியன் கண்டிஷனில். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மற்றபடிக்கு இந்த டெஸ்ட் சீரீஸை பற்றி உங்களுக்கு என்னென்னா, ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்கான் கூட T20 மேட்ச் இருக்குது, அதுக்கு கேப்டன்ஷிப் பண்ணுவாரா, விராட் கோலி விளையாடுவாரா, இந்த மாதிரி நிறைய ரூமர்லாம் வந்துட்டுருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு அவர் விளையாடுவார் தான் தோணுது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. விளையாண்டா நல்லாயிருக்கும். அது போக வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவானது தான், மார்க்கம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரீசெண்ட் டயத்தில் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு பண்ணதில்லை. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா அவர் பண்ணார். அப்புறம் வந்து வேறு யார், ரபாடா நல்லா பண்ணார். அப்புறம் இந்த பர்கருங்கிற பையன் அவர் நல்லா போடுறாப்புல பவுலிங்கு. அது ஒரு அவங்களுக்கு இப்போ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடிக்கு அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என கேட்டு. ஆமாம், ஏதான் ஒரு டீமில் 2-3 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ராகுல் செஞ்சுரி, கோலி ஒரு 76, பும்ரா ஒரு 4 விக்கெட் ஹாலு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம 2வது டெஸ்ட்டில் மார்க்கம் ஒரு 100 ரன் அடித்தார். வேறு வந்து ரோஹித் சர்மா 39, சுப்மன் கில் 30, இந்த மாதிரி கோலி ஒரு 38, இந்த மாதிரி தான் போயிருக்கு டெஸ்ட் மேட்ச்சு. பவுலிங்கில் சிராஜ், பும்ரா, முகேஷ் குமார் 4 விக்கெட் எடுத்தாப்புல. ஒரு அருமையான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காரு முகேஷ் குமார். வருங்காலத்தில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அது கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதீஷ் கிருஷ்ணாவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு தேவைப்படுது. ஏன்னா அவருக்கு இருக்க ஹைட்டு வெயிட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஸ்ரீசாந்த் அந்த கமாட்டியில் சொல்லிட்டு இருந்தார், கொஞ்சம் உடம்பை வளைச்சி போட்டார்னா இன்னும் கொஞ்சம் பால் நல்லா அவருக்கு எடுபடும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதெல்லாம் அவர் இன்னும் கற்றுக்கணும். இன்னும் அவருக்கு ஏஜ் இருக்குது. மற்றபடிக்கு வேறு யார் சொல்லலாம், ஜடேஜா டீமில் வந்து பில்டிங் மட்டும் தான் பண்ணார். பேட்டிங் வந்தார், 2 பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார். மற்றபடிக்கு இந்த டீமில் வேறு யாருக்கும் பெரிய பெர்ஃபார்மன்ஸே இல்லை சொல்ல கேட்டால். பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பிச்சில் விளாடுறதெல்லாம். அப்பா சாமி, இந்த மாதிரி பிச்சில் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதுக்கு ஆஸ்திரேலியன் கண்டிஷன் கூட பரவாயில்லையே, ஓரளவுக்கு பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பவுலருக்கும் கொஞ்சம் இதில் இருக்கும். இது வந்து புல்லன் போல் பவுலருக்கு உண்டான இதே மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி நண்பர்களே, பார்ப்போம். அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து 25ஆம் இங்கிலாந்து கூட நடக்குது. பெரிய ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரீஸு. அதுபோக ஆப்கான் கூட 3 T20 மேட்ச் இருக்குது. அதை பற்றி வந்து ஸ்கோடெல்லாம் அறிவிப்பாங்க. அதை பற்றி சின்ன சின்ன முரண்பாடுகள், சர்ச்சைகள்லாம் வரும். அதனால் அதெல்லாம் பற்றி பேசுவோம் நண்பர்களே அடுத்த வீடியோவில். டெஸ்ட் டீம் இப்போ அது ஸ்கோடு, T20 ஸ்கோடு எல்லாம் ஒட்டுக்க தான் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நாளைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு தானே 6, நாளைக்கு அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கோலி, ரோஹித் திரும்ப கம்பேக் கொடுப்பாங்களா என்ன ஏதுன்ட்டு, இல்லைனா ஐபிஎல் விளாடுவாங்களா, ஐபிஎல் விளாண்டு இது மாதிரி பண்ணுவாங்களா, எந்த மாதிரி கண்டிஷன் தெரியலை. கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். மற்றபடி இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நியூசிலாண்டுக்குள்ள விளையாட போகுது. என்ன காரணம்னா புது பிளேயர் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா. ஏன்னா அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் நடக்கிறனால பெரிய பெரிய பிளேயர்லாம் அங்கே தான் விளாட்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க ஒரு ஏ டீம் தான் அனுப்புகிறாங்க. அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே கிடையாது சொன்னால். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சவுத் ஆப்பிரிக்கா 20 அந்த லீக் மேட்ச் வந்து ஜனவரி 10 நடக்குது. அதில் வந்து நம்ம சென்னை ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அந்த டீம் கூட ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க.
அதனால் அவங்க அதுக்கு போகலை. நியூசிலாண்டு வந்து இப்போ வந்து பங்களாதேஷ் சீரிஸ் முடிச்சுட்டு அடுத்து பாகிஸ்தான் கூட T20 மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 5 T20. அது முடிச்சுட்டு தான் வந்து இவங்களுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் வருது. பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவோட விளாண்டுருக்காங்க. 3 டெஸ்ட் சீரீஸில் 2 தோத்தாச்சு, இதுவும் தோற்றுருவாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதனால் வந்து அதை முடிச்சுட்டு நேராக நியூசிலாண்டு போவாங்க. அப்புறம் வந்து இங்கிலாந்து இப்போ சும்மா தான் இருக்குது, நம்ம கூட மட்டும்தான் மேட்ச் இருக்கும். அது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க மேட்ச் விளையாடுறதுக்கு. வேறு ஸ்ரீலங்காவும் ஜிம்பாப்வே ஒன் டே மேட்ச் நடக்குது நண்பர்களே. அவங்க டீம் ஸ்கோர்லாம் அரசாங்கா வந்து புது கேப்டனாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசெல்வா வந்து டெஸ்ட் கேப்டனாக போட்டிருக்காங்க. அப்புறம் குஷால் மெண்டிஸா ஒன் டேக்கு கேப்டனாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு போய்கிட்டு இருக்கு டூரெல்லாம். மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் நண்பர்களே. அது போக உங்களுக்கு பும்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவர்சீஸ் கண்டிஷன் நம்ம பவுலரில் பார்த்தீங்கன்னா 6 டைம் 5 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீசாந்த் தான் யாரோ எடுத்திருக்கிறாங்க. ஸ்ரீசாந்த் இல்லை, ஸ்ரீநாத். பட்டு இன்னும் கூட நிறைய மேட்ச் விளையாடும்போது அவர் ஆஸ்திரேலியா சீரீஸ்லாம் வருது இந்த வருஷம் கடைசியில். 5 டெஸ்ட் இருக்கு மேட்ச்சு, 5 டெஸ்ட் மேட்ச்சு அங்கே போய் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கிலாண்டு கூட 5 டெஸ்ட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட 2 டெஸ்ட் மேட்ச்சு, நியூசிலாண்டோட 3 டெஸ்ட் மேட்ச்சு. டெஸ்ட் மேட்ச் நிறையா இருக்குது. அதனால் வந்து இன்னும் கூட நிறைய விக்கெட்டுகள் எடுக்கலாம், பும்ராவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் கண்டிஷனில் எப்படின்னு தெரியாது. பட் ஆஸ்திரேலியா கூட 5 டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு பேக் பண்ணாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஷமி, சிராஜ் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.